இந்த ஹேர் டை எந்த அளவுக்கு என் கையில் ஒட்டியிருக்கு பாருங்கள். நான் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணுறேன், ஆனால் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம கையில் அப்படி பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் எந்த அளவுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக வாங்க எப்படி நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாதாம் தாங்க எடுத்துருக்கோம். இந்த பாதாமை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பாதாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம முடியை நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும். எப்படி நம்ம இந்த பாதாமை வச்சு நம்ம முடியை இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 6 பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமை வந்து நீங்கள் ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, அப்படியே நம்ம காஞ்சே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாதாமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இரும்பு சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இரும்பு சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வறுபட்டு வரும். இந்த 6 பாதாமையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா வறுபட்டுரும். இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ஒரு டைம் போட்டாலே உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது, அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து கடைசியில் நம்ம ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இனி அடுத்து வந்து இது கூட ஒரு முக்கியமான பொருள் தான் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க ஆட் பண்ணுறோம். ஒரு கப் அளவுக்கு இது கூடவே நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து டக்குன்னு நமக்கு வறுபட்டுரும், அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணியிருக்கோம். பாதாமை லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் முருங்கைக்கீரை டக்குன்னு வந்து நமக்கு வந்து அப்படியே சுருங்கிடும். பாருங்கள் இப்போ தான் போட்டோம், அது முன்னாடி பாருங்கள் அப்படியே சுருங்கிருச்சு. இப்போ அது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அப்போ பாதாமும் கருவேப்பிலையும் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். உங்களை வந்து எதுக்காக நான் முக்கியமாக இரும்பு கடாய் எடுக்க சொல்கிறேன்னா, நல்ல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், அதனால் சீக்கிரம் நமக்கு வறுபட்டு வந்துடும். நார்மல் பாத்திரத்தில் நீங்கள் வறுத்தெடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும், இதுனா நல்லா சீக்கிரம் வறுபட்டு வந்துடும். இப்போ 3 பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 பொருளும் ஒரே மாதிரி நமக்கு நல்லா வறுபட்டு நல்லா கருகருன்னு வர அளவுக்கு இதை வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம முடியல நீங்கள் ஒரு டைம் போட்டாலே போதும், அது வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணலான்னு கூட போகாது, அந்த அளவுக்கு நம்ம முடியல நல்லா பிடிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு வறுபடாத மாதிரி தெரியும் பாதாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி நல்லா கருகருன்னு வறுபட்டு வந்துடுங்க. நல்லா இதே மாதிரி கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே ஈவனாக நமக்கு வறுபட்டு வரும். இல்லைனா ஒரு இலை பச்சையாகவும் அப்படியே இருக்கும், அதனால் ஒரே மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டைக்கு நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 1 கப்பு நான் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் 2 கப்பாக கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இன்னும் மாறி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு புகை வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லாவே சவுண்டு கேட்கும் கலகலன்னு, அந்த அளவுக்கு வரணும். கையில் தொட்டாலே முறுமுறுன்னு உடையணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டா நமக்கு வந்து அரைப்படாது மிக்சியில், நமக்கு அந்தளவுக்கு பொடி கிடைக்காது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள் பாதாம் எந்த அளவுக்கு கருகி வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து பச்சையாக இருக்கக்கூடாது, உடச்சிங்கன்னா உடஞ்சிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து அரைச்சிடாதீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இடிக்கலோட கல் இருக்கும் பார்த்திங்களா, குழவி, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு ஈஸியாக நல்லா அரைப்பட்டு நல்லா பவுடர் மாதிரி நமக்கு வந்துடும். பாருங்கள் நுணுக்கும் போதே சவுண்டு கேட்கும், அந்த பாதாம் எல்லாம் நுணுங்கி போயிடும் பொடியாக. நம்ம இந்த அளவுக்கு வறுபட்டு எடுத்தால் தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1க்கு 2 தடவை இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நைஸாக வரும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம், நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. கையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும்.
என்னதான் நாம நைஸாக அரைச்சி எடுத்தாலும் இதை வந்து சலிச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்த்து தான் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா நம்ம முடியை கருமையாக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டையை நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வெளியே தாராளமாக வச்சுக்கலாம். கெட்டு போகவே போகாது. அதை வந்து உங்களுக்கு தேவையான பொழுது எடுத்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகணுமா, இந்த ஹேர் டையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கடுகு ஆயில். இந்த ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அப்படி ஒரு கருமையை கொடுக்கும் முடிக்கு. இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எனக்கு வந்து பாட்டிலில் கிடைக்கல, இந்த மாதிரி லூஸில் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் வந்து வெறும் 60 ரூபாய்க்கு தான் இவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கேன். 100 என்ன நினைக்கிறேன், அது வெறும் 60 ரூபா தான். இப்போ தான் கட் பண்ணி நான் இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றியாச்சு. இதிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹேர் டையில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கடுகு ஆயிலை ஊற்றி பயன்படுத்தி பாருங்கள், ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றியாச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. ஆக மொத்தம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில். இது வந்து நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டலாக இருக்கிற வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருகருகருன்னே மாறிடுங்க. போகவே போகாது தலையிலேருந்து. ஆனால் நீங்கள் ஷாம்பு போட்டு தாராளமாக குளிக்கலாம். உங்கள் முடி வந்து கருப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அல்லது சீயக்காய் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் போட்டு நல்லா குளிச்சிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த ஹேர் டை அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு விதமாக நம்ம இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு பாக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதில் வந்து தேவையான அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜெல் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஹேரில் நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ண உடனே போயிடும். ஆனால் இதுவே கடுகு ஆயில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக போகவே போகாது. உங்கள் ஹேரில் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். உங்கள் முடியெல்லாம் கருப்பாகவே இருக்கும். நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சா கூட போகவே போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஆலோவேரா ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல கருப்பு நிறத்தை கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு கடுகு ஆயில் போட்ட ஹேர் டையை என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு அருமையான ஹேர் டைனா இதுதாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டையை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீப் வச்சு இந்த மாதிரி சீவிக்கோங்க. நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா கூட இந்த ஹேர் டையை எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் கொஞ்சமாக இருக்கும் அந்த இடங்களில் டச்சப் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லை ஃபுல்லாகவே நரைமுடி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஹேரில் போகவே போகாது. நல்லா கருகருனே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதே ஒரு சூப்பரான ரிசல்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நமக்கு. அப்படியே நம்ம இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடி எல்லாமே கருகருன்னு மாறிடும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கும் அதாவது நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களா, அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கீழே வரைக்கும் முடி எவ்வளோ நீட்டாக இருக்கோ அந்த நீட்டை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹேர். நல்லா முன்னேற்றி பக்கத்தில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் டை அப்படியே இருக்கும். சுத்தமாக போகவே போகாது. ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக நரைமுடி இருந்தால் மட்டும் அங்கங்கே டச்சப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவின அடுத்த நிமிஷமே உங்கள் முடியெல்லாம் கருகருன்னு மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.